ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கனகாமரம் பூ எப்படி கட்டுறதுன்னு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கனகாமரம்லே 2 வகை இருக்குது. ஒன்று வந்து லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும், இது வந்து டார்க் ஆரஞ்சு. இந்த பூ வந்து எங்கள் வீட்டில் பூத்த பூ. தேன் கனகாமரம் இது. வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேலேயும் கீழேயும் வைக்கிற எண்ணிக்கை, பூக்களோட எண்ணிக்கை வந்து நம்மளோட இஷ்டம்தான். நான் 4 நாள் வச்சு கட்டுறேன். நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கி வைக்கிற பூவை விட நம்ம செடியிலேயே பூத்து நம்ம கையாலேயே கட்டி வைக்கிற சந்தோஷமே தனிதாங்க. இந்த மாதிரி மேல் பகுதியிலையும் கீழ் பகுதியிலையும் பூக்களோட எண்ணிக்கை அதிகமாக வைக்கும் பொழுது கட்ட தெரியாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கட்டுறாங்கல்ல, அது மாதிரி தள்ளி தள்ளி வச்சு ஒருத்தவங்க கட்டும்போதே நல்லா உருட்டி கட்டுவாங்க, ஒருத்தவங்களுக்கு தெரியாது. அப்போம்போது நம்ம பூக்களோட எண்ணிக்கையில் கூடுதலாக வைக்கும்போது அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் 4 நாள் வச்சு கட்டுறேன்.
பிடிங்கிட்டு வந்து மொத்த பூவையும் கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் வந்துச்சு. இதில் என்னோடய பையன் வந்து என்ன செஞ்சேன், நான் இப்போ பிடிங்கிட்டு வரேம்மான்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பூவை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டேன். கனகாமரப்பூ யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா.